ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகானாத்மாக்களுக்கும் சத்தியவான் பாபாவுடைய தினமும் வரதானங்களை வாங்கக்கூடிய அத்தனை சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கும் நாளை அவ்யக்த ரூபத்தில் ஆன்லைன் மீட்டிங்கில் சந்திக்கக்கூடிய அத்தனை பிராமண குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் சார்பாக நாளை 12 மணிலிருந்து காலை 5 மணி வரைக்கும் பாப்தாதாவுடைய எல்லா வரதானங்களையும் வாங்கிக்கூடிய மிக சிரேஷ்டமான குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஓம் சாந்தி. எல்லாருமே அழகாக சேவை செய்து பாபாவை இந்த சங்கமுகத்தில் வெளிப்படுத்திவிட்டோம். அதுதான் உண்மை. அந்த வகையில் நாளைக்கு பாப்தாதாவை மௌன மொழியில் சந்தித்து இன்னும் நிறைய வரதானங்களை வாங்க வேண்டும் என்று நல்ல சுப எண்ணத்துடன் சுப ஆசைகளை நாங்கள் வைக்கின்றோம். ஓம் சாந்தி. ஸோ இது போல் பாபா நம்ம கூட நேரடியாக அவ்யக்த ரூபத்தில் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். தினமும் சரி, முரளியில் நம்ம கூடவே சிவ பாபா பயணித்து கொண்டிருக்கின்றார். இதை நம்ம அனுபவம் செய்கிறோம். எப்படி என்றால், நம்ம தினம் முரளியும் சரி, அமிர்த வேலையும் சரி, பிராமண பரிவாரத்துடன் சரி, எல்லாருமே அதனுடைய ட்ராக்கில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பாபா கூட நம்ம இணைந்திருக்கின்றோம் இந்த சங்கமகத்தில். ஸோ விசேஷமான நம்ம தான் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கி முரளியில் அதாவது 30/12/2020 அன்றைய முரளினுடைய மகா வாக்கியம், இந்த சங்கமுகத்தில் சத்திய பாபாவுடைய வரதானம், அதை ரசிக்கிறோம், ருசிக்கிறோம், நல்ல அனுபவம் செய்கிறோம். இதுதான் முக்கியமாக இருக்கின்றது. இன்னைக்கு முரளியில் விசேஷமாக இரு புருவங்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரமாக நினைத்து கொண்டு யாரை பார்க்கணும், எல்லாருமே அப்படி தான் பார்க்கணும் சொல்லிட்டார். தப்பிக்க முடியாது. நம்முடைய பார்வை அந்த இரு கண்களுக்கு மத்தியில் தான் பார்க்கணும். அப்படிலாம் இப்படி பார்க்கலாம். எந்த ஆத்மா போனாலும் ஆத்மா அது அந்த உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு இருந்தாலே போதும். பாஸ் பண்ணிடலாம். நம்ம அப்படி தான் அந்த பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆத்மா போகுது, சரீரம் உடம்பு காரில் உட்காந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சாலே இப்போ அந்த உணர்வு கொண்டு வந்தாலே போதும், நம்ம அந்த ஆத்மாபிமனே கொண்டு வந்துடலாம். ஸோ இது போல் நம்ம ப்ராக்டிஸ் செய்யணும். இப்போ தான் அதுதான் இன்றைக்கு முறையில் அதை அப்படி தான் பாபா சொல்லியிருக்கிறார். இந்த ஆத்மா அபிமானி, இதுதான் ஆத்மா அபிமானி நிலை. அதே பேரை கூட இன்றைக்கி முறையில் ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க, பிகானேர்னு சொல்லிட்டு. பிகானேர் அது எங்கே இருக்குன்னா, ராஜஸ்தான் இருக்குது. அது அந்த இடம் ஒரு வில்லேஜ். அங்கே ஒரு பிகே இருந்திருக்கார் போலக்கு. அவர் தினமும் ஆத்மா பயிற்சி செய்து பாபாவுக்கு லெட்டர் அனுப்புவார். அந்த பிகானேர்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ராஜஸ்தானில் இருக்குது. அது இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, அந்த குழந்தை ஆத்மா என்று லெட்டர் போடுமா பிரம்மா பாபாவுக்கு. ஸோ இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பாபா விசேஷமாக சொல்லியிருக்காரு, விசேஷமாக. ஸோ நம்ம இன்னைக்கு முரளியினுடைய விசேஷம் என்னவென்றால், ஆத்மா அபிமான நிலை, அந்த உணர்வு கொண்டு வர வேண்டும். காலையில் அமிர்த வேலை எந்திரிச்ச உடனே இந்த ஆத்மாவை இந்த பஞ்ச தத்துவத்திலிருந்து இந்த கண்கள் மூலமாகவும், கைகள் மூலமாகவும், வாய்கள் மூலமாகவும் இயக்கி கொண்டு இருக்கிறது. அந்த உணர்வு தான், அதுதான் ஆத்மா அபிமான நிலை. நான் 24 மணி நேரம் பாபான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கிடையாது, அந்த உணர்வு வந்தாலே போதும். ஸோ அதுதான் நம்ம ஆத்மா அபிமான நிலை. யாரை பார்த்தாலும் சகோதர சகோதரிகள் அந்த நினைவு வந்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம். இது ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மாறுபடுகின்றது. அந்த பார்வையும் சரி, அந்த உணர்வும் சரி, ஒவ்வொருத்தரும் கர்ம கணக்கின்படி அவங்களுக்கு ஆத்ம சிதியில் இருக்கின்றார்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம பயிற்சி செய்ய வேண்டும் இந்த சங்கமுகத்தில். ஸோ இதுபோல் அந்த ராஜயோகத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார் பாபா. நீங்கள் முரளி படிக்கலாம், நீங்கள் அமிர்த வேலை செய்யலாம், ஆனால் பயமற்றவராக வேண்டும். அதுதான் முக்கியமாக இருக்கின்றது. இப்பொழுது நிறைய பேர் அடயோகம் செய்கின்றார்கள், என்னென்னவோ செய்கின்றார்கள். ஆனால் நம்ம தான் வீட்டில் இருந்தாலும் தாமரை மலர் போல் நம்ம அந்த தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் இந்த சிருஷ்டினுடைய முதல் இடைக்கடை எல்லாவற்றையும் புரிய வச்சிட்டார் பாபா. இதுதான் உண்மை.
என்னுடைய அனுபவத்தில் கூட எப்படி சொல்லனா, இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, இந்த உலகம் வந்து பெரிய கடல் போல இருந்தது. அப்படியே வந்து எந்த ஒரு கிளாரிட்டியும் தெரியல, எந்த ஒரு தெளிவான பாதையுமே தெரியவே தெரியாது. அப்போ வந்து என்னுடைய உள்ளங்கையில் இருந்த உலகம் வந்து அவ்வளோ பெருசு, நான் சின்னதாக இருந்தேன் வந்து அப்போ என்னுடைய மனநிலை. ஆனால் இந்த ராஜயோகத்தின் மூலமாக பாபா இந்த சிருஷ்டினுடைய முதல் இடை கடை ஞானத்தை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். நீங்க தான் பூஜைக்குரியவராக இருந்தீர்கள், இப்போ பூஜ்யாரி ஆகிவிட்டார். நீங்க தான் தேவதைகளாக இருந்தீர்கள், இப்போ வந்து மனிதராகி விட்டீர்கள். நீங்க தான் வந்து நாராயணன் இருந்தீங்க, இப்போ வந்து மனிதனாக இருக்கின்றீர்கள். ஸோ இப்படி எல்லா விஷயம் பாபா புட்டு புட்டு வைத்து விட்டார். இப்போ வந்து நான் பெருசாக இருக்கிற வந்து உலக சின்னதாக இருப்பேன். எனக்கு வந்து நாலேஜ் எல்லாம் கொடுத்துட்டார் வந்து. இட் மீன்ஸு நம்முடைய மனநிலை வந்து பெருசாக ப்ராடாகிடுச்சு. இப்போ அதான் உண்மையான பிராமணன் என்று பொருள் வந்து. பிராட் மைண்டு, அந்த விசால புத்தி யார் இருக்கின்றதோ அவர்கள் தான் வந்து உண்மையான பிராமணர்கள். பிராட் மைண்டு பிராமணன். ஸோ இப்போ வந்து அந்த பிராமணன் மூலமாக பாபா வந்து நமக்கு புரிய வச்சுட்டார் வந்து இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி முதல் இடை கடை ஞானத்தை எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டாருன்னா, இப்போ இந்த உலகம் வந்து நம்ம கையில் சின்னோண்டு இருக்குது வந்து, குட்டி போல் இருக்குது வந்து. இப்போ ஏன்னா நம்ம தான் வந்து ஹீரோ பார்ட்டு. பாபா எல்லாம் புரிய வைத்து விட்டார். அப்போ வந்து இந்த ஞானத்தின் மூலமாக நாம் வந்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜாவாக ஞானேஸ்வரி ஆகிவிட்டோம். இங்கே வருங்காலத்தில் ராஜராஜேஸ்வரி ஆக போகின்றோம். இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கின்றது இந்த சங்கமுகத்தில். இந்த ஞானத்தை வந்து சுருக்கமாக சொல்லிட்டார் பாபா வந்து, ஒரு நொடியில் வந்து சொல்லிவிட்டார் சிவ பாபா. ஸோ அதே போல் இன்றைக்கி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருப்போம் நான் வந்து. அது என்ன டெக்ஸ்ட்னா, இது வந்து போன வருஷம் 2019 பாபா மீட்டுக்கு போன பிறகு, அதாவது மதுபன் போயிட்டு வந்த பிறகு நவம்பர் பிறகு வந்து இது வந்து டெய்லி ஒரு குட் நைட் மெசேஜ் மாரி ஒரு டெக்ஸ்ட் போட்டது. அந்த போடுமத்தில் வந்து நாளைக்கு அவ்வக்த ரூபத்தில் சந்திக்கிறேன் என்று ஒரு வாசகம் இருக்கும். இதை டெய்லி வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன். அதில் வந்து எடுத்து நான் டெய்லி வாட்ஸ்அப்பில் போடுவது உண்டு. அது வந்து பாருங்கள், அந்த அதாவது நாளைக்கு அவ்வக்த ரூபத்தில் சந்திக்கின்றேன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது காலையில் போட்டு அதை எடுத்துட்டு ஆக்சுவலி நாளைக்கு பாபா மீட்னு மறந்துட்டு நான் வந்து, ஏன்னா லௌகிக்கு வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மறந்துட்டு நான் வந்து. அப்போ இன்னைக்கு காலையில் வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் வந்தது, நாளைக்கு அவ்வக்த பாப்தாதோட மீட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு போன ஒரு 2 வாரமாக எனக்கு லௌகிக ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் வாட்ஸ்அப் கூட அவ்வளோ வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தது அப்போ. அப்படி இருக்கும்பொழுதுல இன்றைக்கி வந்து ரொம்ப இதுவாக இருந்தது, வேலையுடைய நிறைய வேலை இருந்தது லௌகிக ஒர்க்கு. இப்போ திரும்பி இந்த மெசேஜ் நான் படித்தேன் வந்து. பார்த்த உடனே ரொம்ப எனக்கு பாபா வந்து குஷி கொடுத்தாரு வந்து இந்த வார்த்தைகள் வந்து. ஏன்னா போன வருஷம் நான் எழுதிட்டு வந்து அதாவது போன வருஷம் இதே நாளில் வந்து நாளைக்கு பாபாவுடைய மீட்டு, அன்றைக்கி நைட்டு எழுதியிருப்பேன் இந்த வார்த்தைகள் வந்து. இன்றைக்கும் பாருங்கள் வந்து, இன்றைக்கி காலையில் போடுற வந்து நாளைக்கு வந்து அவ்வக்த பாப்தாதோட மீட்டு. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு வந்து. பாருங்கள், போன வருஷமும் அப்படியே மேட்ச் ஆகுது, இந்த வருஷமும் அப்படியே மேட்ச் ஆகுது வந்து. ரொம்ப பாபா வந்து இந்த லௌகிகத்தில் எவ்வளோ மூழ்கினா இருந்தாலும் பாபா திரும்பி அதுலேருந்து வெளிக்கொண்டு வந்துட்டார் வந்து. அந்த எல்லையற்ற சுகத்தை கொடுத்துட்டார் வந்து. அப்போ ரொம்ப எனக்கு கொஞ்சம் மௌனத்தில் இருந்து ரொம்ப சந்தோஷம் பாபா, இந்த சமயத்தில் வந்து எனக்கு குஷி கொடுத்துட்டீங்களா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாபா மனதின் மூலமாக அவருக்கு நன்றிகள் சொன்னேன். ரொம்ப விசேஷமாக இருந்தது இந்த டெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு. அப்போ இட் மீன்ஸ் என்னென்ன இதில் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்துன்னா, பாபா நம்ம வந்து அவ்வக்தில் இருந்தாலுமே நம்ம கூட பயணிக்கின்றார் வந்து, கூடவே இருக்கிறாருன்னு புரிஞ்சிச்சு எனக்கு வந்து. ஸோ இதுதான் வந்து நான் இந்த டெக்ஸ்ட் மூலமாக எனக்கு வந்து பாபா புரிய வச்சார் வந்து. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்து இதை பார்க்கும்பொழுதே வந்து எனக்கு. இதுதான் வந்து உண்மையான நம்ம அவ்வக்த பாப்தத்தை சந்திக்கக்கூடியது வந்து எல்லாமே இயற்கையாக அமையுது வந்து. அவர் கூட நம்ம பயணிக்கிறது கூட நம்ம இயற்கையாக அமைஞ்சுது எனக்கு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த வார்த்தைகளை பார்த்த உடனே எனக்கு வந்து. ஸோ அதுபோல் வந்து இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு சந்திப்பு. நாளைக்கு மௌனத்தில் இருந்து அவ்வக்த பாப்தாதாவை நம்ம இனிமையாக சந்திக்கலாம். தினம் சந்திக்கணும் வந்து இது, அதான் உண்மை. அதே போல் நமக்கு வந்து பாபானிக்கு நம்ம பொறுப்பு கொடுத்துருக்கின்றார் வந்து ஈஸ்வரிய மிஷன். நம்ம தான் வந்து இந்த துக்கத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் மீட்டு எடுக்கணும் வந்து, சால்வேஷன் பண்ணணும். நாம தான் வந்து இந்த சூத்திரருடைய அந்த மாயாவி மிஷன்களை வந்து எல்லாருமே வந்து இருந்த நம்ம இப்போ வந்து ஈஸ்வரிய மிஷன் ஆகிவிட்டோம். ஸோ அந்த வகையில் நாம் எல்லோருமே சிரேஷ்டமான பாக்கியவான் ஆத்மாக்கள் நாமே தான். நானே நிறைந்திருந்து இப்பொழுது
ஞானத்தினுடைய குஷியில் நாம் விளையாடி கொண்டிருக்கின்றோம். அதே போல் மகாரதி பற்றி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு மகாரதி வந்து இந்த தில்வாரா அந்த கோயில், அதாவது இதயத்தை கொள்பவர் சிவபாபாவுடைய நினைவார்த்தம் தான் அங்கே இருக்கும். பிரம்ம பாபாவுடைய நினைவார்த்தம் இருக்கும், ஜெகதம்பாவுடைய நினைவார்த்தம் இருக்கும், 108 அந்த மகாரதிங்களுடைய இருக்கும் வந்து தபஸ் பண்ணியிருப்பாங்க வந்து. அவங்களுடைய கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு அப்படியே விழிச்சுக்கிட்டு பெருசாக அப்படியே இருக்கும் வந்து. கண்ணு நெத்தியில் வந்து பெருசாக பொட்டு இருக்கும், அப்படி வச்சுருப்பாங்க. அப்புறம் இதயத்தில் வந்து மார்பிளில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொட்டு இருக்கும் வந்து. ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து. ஃபஸ்ட்டு முதல் வருஷமே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அதை பார்த்து நான் வந்து எல்லாருமே அதை பார்க்கும் போதில் ஒரு எல்லையற்ற வைராக்கியம் வந்துச்சு எனக்கு. நம்மளும் இப்படி தான் வந்து அந்த யோகம் பண்ணும் போதில் கண்ணை விழிச்சிக்கிட்டு அந்த இரு கண்களுக்கு மத்தியில் உட்காந்துக்கிட்டு அந்த யோகா தபஸ்யை செய்யணும். அப்படியே 108 ரூம் இருக்கும் வந்து. அப்படியே எல்லா தபஸ்விங்களும் வந்து அந்த மகாரதிங்களும் வந்து யோகா பண்ணியிருப்பாங்க, தபஸ் பண்ணியிருப்பாங்க வந்து. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எந்த டைம் இருந்தால் கூட அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன் வந்து. அந்த தில்வாரா கோயில் எப்படி தபஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி சொர்க்கத்தினுடைய கூரைகள் வந்து மேலே இருக்கும் அழகாக வந்து. ஸோ எல்லாமே விசேஷமாக இருக்கும் அந்த தில்வாரா மந்திர். அதுதான் வந்து அங்கே அந்த மகாரதிகள் யானை மீது உட்காந்து சவாரி செய்வாங்க. குதிரை படைகள், காலாட் படைகள் எல்லாமே இருக்கும் வந்து. அதில் வந்து அதை பார்க்கும் போதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படியே அந்த இது தில்வாரா டெம்பிளில். அது மேலே நாமும் கூட அந்த தபஸ் செய்து நாமளும் வந்து யானை மீது அதை மகாரதினா வந்து அந்த இயற்கையை, அந்த மாயாஜித் இயற்கை வெல்பவர்கள் தான் வந்து மகாரதின்னு சொல்லுவார் பாபா. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்து மனநிலை ஆடவே ஆடாது மகாரதிகளுக்கு. அங்கதன் போல் எப்படி பிரம்ம பாபா அவர் பேர் கெடுக்கிறதுக்கு நிறைய வந்து அமெரிக்காவில் வந்து பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க வந்து 350 வந்து குமாரிகள் அவர் வைத்து கொண்டு இருக்கின்றார் என்று. அந்த அந்த நொடியில் கூட அவர் வந்து ஆடாத அசையாத மனநிலை இருந்தார் அங்கதன் போல. நாமும் கூட அந்த மாதிரி மகாரதியாக இருந்து நம்முடைய மனநிலை யாரும் அந்த மாயை வந்து அந்த தீபத்தை அணைக்காமல் நாம் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஸோ அதுபோல் பாபா நமக்காக விசேஷமான தினமும் முரளி கொடுத்து நமக்கு ஆத்மாவுக்கு குஷியை கொடுக்கின்றார். சதோப்பிரதானமும் ஆக்குகின்றார். அதாவது தமோ பிரதானத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவுடைய ஸ்டேஜ் நாமளும் கொண்டு வரலாம். நம்ம ஆத்மா அபிமான நிலை ஆக வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது துர்கதியிலிருந்து சத்கதியை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. ஸோ இது மேலே நம்முடைய தீர்த்த யாத்திரை வந்து அந்த பாபாவை நினைத்து நம்ம வந்து தூய்மையாக்கி விட வேண்டும் நம்முடைய ஆத்மாவை. நம்ம ஆத்மா தூய்மையாக்கிவிட்டால் பரந்தாமத்திற்கு சென்று விடுவோம். அப்புறம் திரும்ப சுகதாமத்திற்கு வந்து விடலாம். ஸோ இது போல் இன்றைக்கி முரளியில் விசேஷமான எல்லா விஷயம் சொல்லிட்டார் வந்து. அந்த முதல் இடைக்கடை ஞானத்தை எல்லாமே சரி. நாமும் கூட அந்த ஆத்மா அபிமான நிலையிலிருந்து எவ்வளோ பெரும் மாயை வந்தாலும், புயல் காற்று வீசினாலும் ஆத்மா தீபத்தை அணைக்காமல் நாம் ஆத்மா அபிமான நிலை கொண்டு வந்து விடலாம். ஸோ இது போல் பாபா நமக்கு அந்த உறுதியான நம்பிக்கை கொடுக்கின்றார், விசேஷமான வரதானங்களை கொடுக்கின்றார். நம்ம ஆத்மாக்களுக்கு வரதானங்களை மட்டும்தான் கொடுக்கணும் வந்து. வேறு எந்த ஒரு ஸ்தூலமான பொருளை கொடுக்காமல், எந்த ஒரு வீண் விஷயங்கள் எதுவும் செய்யாமல் நாம் வந்து வரதானங்களை கொடுத்து மற்றவர்களிடமும் ஆசீர்வாத கணக்கை வாங்கி புண்ணிய கணக்கை சேர்த்து விட்டு பரந்தாமத்திற்கு சென்று விடலாம். அதுபோல் இன்னைக்கு விசேஷமாக இன்னைக்கு பாபா சொல்லியிருக்கின்றார், நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் காலையில் அமிர்தாலம் முடித்த உடனே முரளி படிக்கணும். இதுதான் நம்முடைய ஈஸ்வரிய மிஷனுடைய ஒரு தொழிலாக இருக்கின்றது. நாம் தூய்மையான ஒரே வழி தான் வந்து பாபாவை நினைக்காமல் வேறு வழியே கிடையாது சொல்லிவிட்டார். அதனால் எந்த ஒரு விஷயங்களை நாம் விட்டுவிட வேண்டும், பாபாவை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அதே போல் நம்ம யாரை பார்த்தாலுமே அந்த திருஷ்டி, அந்த பார்வை தெய்வீகமாக இருந்து ஆத்மாவிடம் பேசுகின்றேன், ஆத்மாவிடம் கேட்கின்றேன், இப்படி நம்ம வந்து பயமற்றவராகி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும். அதே போல் நம்முடைய என்னென்ன பலவீனங்கள் இருக்குதோ நல்ல எண்ணங்களை உருவாக்கி அந்த கலியுக மலையை நாம் அழித்து விடக்கூடிய சக்தி சுரூபமாக ஆக வேண்டும். நம்முடைய நிலை அப்படி இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய சம்ஸ்காரம் இப்படி வந்தது, அப்படி வந்தது, இவர்கள் அப்படி செய்தார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள் என்று இல்லாமல் எல்லா பலவீனங்களையும் பாபாவிடம் ஒப்படைத்து விட்டு நாம் குஷியாக இருந்து நாம் சக்திசாலி அந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும். எப்படி பிரம்ம பாபாலாம் பல விதமான இன்னல்கள் வந்திருந்தாலும் அவர் மனநிலையை ஆட்டி அசைக்க முடியவில்லை, வெற்றி பெற்று விட்டார். அதுபோல நாமும் கூட தந்தையை பின்பற்றி வரக்கூடிய ஜனவரி
18 அன்று நாம் அவரை போல ஆகிவிடுவோம். அந்த திட எண்ணத்தோடு நாம் இருக்கலாம், சக்தி சுரூபமாக இருக்கலாம். அதே போல் இந்த சமயத்தில் வந்து நம்ம அவ்யக்த ஆன்லைன் மீட்டிங் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு இது வந்தாலுமே சயின்ஸினுடைய உதவியை பயன்படுத்தி ஈஸ்வரிய சேவையில் நாம் வெற்றி பெற வேண்டும். எனக்கு இது வாட்ஸ்அப் இருக்குது, எனக்கு கூகுள் மீட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓய்வாக படுத்துக்கொண்டு கேட்கக்கூடாது. அதை பயன்படுத்தி நாம் வெற்றி பெற வேண்டும். இது போல் விசேஷமாக இன்னைக்கு பாபா முரளி சொல்லிவிட்டார். நாமும் கூட இந்த சங்கமுகத்தில் அந்த அறிவியல் சாதனங்களை பயன்படுத்தி பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கின்றது இப்பொழுது. சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசானுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.